வா, இப்போது அனைவருக்கும் தங்களுக்கென ஒரு அக்வேரியம் இருக்கிறது. அவை மிகவும் குளிர்ச்சியானவை மற்றும் பெரியவை. ஆனால் எனது அக்வேரியம் சிறந்தது. இது என்ன? ஓ, ஒரு பொக்கிஷ பெட்டி. உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வா, இந்த கற்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். இது என் அக்வேரியத்தில் கண்டிப்பாக தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் கயிற்றை பயன்படுத்தி அதிலிருந்து ஏதாவது செய்யலாம். ஆனா நான் அத கொஞ்சம் அலங்கரிக்கணும். இப்ப பிங்க் நிறம் பூசுறேன். அப்படியே இப்ப இது ரொம்ப நல்லது. கண்ணாடி பொடிகளுடன் மேலும் அழகாக உள்ளது. வாவ், இது அதுக்கான சரியான இடம். பாருங்க. Sorry to a lemon and an absurder. Stis and bras put full into our products and the subdivision. Plakran, but dungajer, have you rumored kandar? The packed with these. For shovel their lag quad into promote. அம்மான், அவை இங்கேயே இருக்கும். ரொம்ப தெளிவா தெரியும் இடத்துல. இதை நீ பார்த்தையா? என்னிடம் என்ன ஒரு அழகான டால்பின் இருக்கிறது பாரு. இது இங்கே தொங்கும். இங்கே சில அற்புதமான சிப்பிகள் உள்ளன. என் சிறிய மெர்மெய்டுக்காக. உனக்கு பிடிக்கிறதா செல்லமே? நிச்சயமாக உனக்கு பிடிக்கும். உன் அக்வேரியத்தில் நீந்து. நீ என்ன செய்ற? இல்ல, அதை திருப்பி கொடு. எனக்கு என் பொம்மையை திருப்பி கொடு. என் பொம்மை சுறா மீனை கண்டு பயந்து விட்டாயா? ஓ, என்ன ஒரு மிதவை. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என் அக்வேரியத்தை சுறா மீன்களின் கூட்டம் காக்கும். இதை இங்கே தொங்க விடுவோம். என்னிடமும் எல்லா அலங்காரங்களும் இங்கே இருக்கும். ஆனால் இன்னும் சிறப்பாக அப்படியெனில் என்னிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, என்ன அழகு! கடலடிக்கு சரியான அலங்காரம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதை உள்ளே வைக்கிறேன். எல்லாவற்றையும். ஓ ஹே, நீ எல்லாவற்றையும் மீண்டும் சொன்னாய். சரி, இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். ஒரு உண்மையான பொக்கிஷ சிப்ப. ஓ ஹாம், சிறிய மெர்மைடு தனது அக்வேரியத்தில் வசதியாக உணர்வதற்காக எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். அப்படியே. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அந்த பயங்கரமான சத்தம் என்ன? நமக்கு ஒரு சிறந்த இசைக்குழு உள்ளது. உனக்காக நான் தயாரித்த ஒரு படுக்கையா இது பாரு. பார்ப்போம். இங்கேதான். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆஹா, இதை உள்ளே வைக்கிறேன். இப்போது உங்கள் பொருட்களுடன் ஒரு பெட்டி இங்கே. உட்கார்ந்து உங்கள் புதிய வீட்டில் வசதியாக இருங்கள். ஓ ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நகைகளை தொங்கவிட மறக்காதீர்கள். இங்கேதான் அவள் உட்கார்கிறாள். நான் மிகவும் நன்றாக செய்தேன். அவையெல்லாம் நன்றாகவே தெரிகின்றன. நீ இதை பார்த்தியா? அலமாரியாக இருக்கும். சத்சாங்க பொழுதை அவரது புலிகளை தொங்க விடுவேன். சரியானது. இதோ, உங்களுக்கு பிடிக்கிறதா? என் சிறிய மெர்மெய்டு. அதுதான் சரி. எனக்கு இது சிறப்பாக இருக்கிறது. இல்லை, காத்திருங்கள், எனக்கு இருக்கிறது. சிறிய மெர்மெய்டின் எந்த அறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு புதிய அறைக்கான ஒரு யோசனை இருக்கிறது. ஆம், நாங்கள் இதை ஒரு உண்மையான சமையலறையாக மாற்றுவோம். உங்களுக்கு ஒப்பா? இருங்க ரேஸ்டர், உங்கள் குளிர்சாதன பெட்டி. அதில் மளிகை பொருட்கள் உள்ளன. மேலும் எங்களுடைய புதிய சமையலறையை பார்த்தீர்களா? ஓ ஆம், அப்படியா? பாருங்கள். சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இனி நமக்கு சமையலறை தேவையில்லை. நாங்கள் அதை ஒரு உண்மையான பாராக மாற்றுவோம். இப்போ ஒழுங்கை பராமரிக்க பார் ஸ்டூல்களையும் பாதுகாப்பையும் மறக்காதீர்கள். அருமை. அற்புதம். அப்புறம் நாம கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா? ஆமாம்.
அதை இங்கே வைக்கிறேன். ஐயோ, அது காயமாயிற்று. நீ என்ன செய்தாய்? எனக்கு குத்தியது. ஓ, பாருங்க, மேசை வெஜிடேரியன் பொருந்த சைப்ஸி சில அலங்காரங்கள் அன்றைக்கு ஒரு நாற்காலி மற்றொரு விருந்தினருக்காகவும் ஒன்று. ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓ, அது ரொம்ப சலிப்பு. குழந்தைகள் பள்ளி அல்லது ஏதாவது. சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நம் கடல் ஜோடிக்கு சிறிய பற்கள் கொண்ட அதிர்ச்சி. ஓ இல்ல, இது ஒரு பீரானியா? பெக்கா! ஓ வாவ்! ஆகவே நமக்கு இன்னொரு காலியான மாடி உள்ளது. அதை நிரப்ப வேண்டும். இது எளிதாக இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு லவுஞ்ச் அறை அமைப்போம். இந்த நாற்காலியை இங்கே வைப்போம் மற்றும் சில அலங்காரங்களையும் சேர்ப்போம். சரியானது. இங்கே ஒரு மேசை உள்ளது மற்றும் ஸ்பீக்கர்களை மறக்காதீர்கள். ஒரு டிவி மற்றும் என் சிறிய மெர்மெய்ட் சுலபமாக இருக்க தயாராக இருக்கிறார் மற்றும் தனது பிடித்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க. நிறுத்த. சரி, நாங்கள் இங்கே ஒரு சோஃபாவை வைப்போம், ஒரு சிறிய கை நாற்காலி மற்றும் ஆமையின் வடிவில் மலர்களுடன் ஒரு மேசை. இங்கே படைப்பாற்றலுக்கான ஒரு மூலை இருக்கிறது. நீ ஒரு நல்ல கலைஞர், சிறிய மெர்மெய்ட். எனக்கு தெரியும், நீ நல்ல பெண். அந்த வீட்டின் கூரை தயார். ஆஹா, என்ன, நாங்கள் அதை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இல்லை, ஒரு சிப்பி சிறந்தது. ஓ ஹா, மேலும் மாடி முதல் மாடிக்கு செல்ல இந்த சுவாரஸ்யமான சிறிய ஊஞ்சல் இருக்கும். ஓ சரி, நாங்கள் அப்படியே ஒரு ஸ்லைடு வைத்துக் கொள்வோம். அது உங்களுடையதை விட சிறந்தது. ஓ, நாங்கள் அதை முடித்து விட்டோம். இப்போது அமைதியாக சுத்தம் செய்யலாம். ஓ ஆம், முதலில் சமையலறைக்கு போகலாம். It's a T-Versi Racy Chase Wish here. Springers ரதம் செல்ல தயாராக உள்ளது. கடல் குதிரைகள் உங்களை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லும். இதோ எங்களுடையது. மெர்மெய்டுடன் அக்வேரியம் வீடுகளை மேலிருந்து கீழே நோக்கி பார்ப்போம். ரெபெக்காவோட லவுஞ்சில் ஒரு டிவி, ஒரு ஸ்பீக்கர் மற்றும் அழகான நாற்காலி உள்ளது. பெல்லாவுன்ற லவுஞ்சில் பாருங்கள், அது படைப்பாற்றலால் நிரம்பியுள்ளது. இப்போது இரண்டாவது மாடியில் ரெபெக்காவுக்கு ஒரு பார் உள்ளது. உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட இது ஒரு சிறந்த இடம். மற்றும் பெல்லாவுக்கு இரவு விருந்துகளை நடத்த சிறிய சமையலறை உள்ளது. ஆனால் அவர்களின் படுக்கை அறைகளை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாகவும் தனித்துவமாகவும் உள்ளன. ஒவ்வொரு மெர்மெய்டுக்கும் தன் சொந்த பாணி உள்ளது. உங்களுக்கு எந்த வீடு மிகவும் பிடிக்கிறது? கருத்துகளில் எழுதுங்கள். நாம் நமது ஸ்லைட்டில் சவாரி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ அருமை, அற்புதம். கீழே தளத்திற்கு இப்படி செல்வது எவ்வளவு வசதியாக இருக்கிறது. வேடிக்கை, தண்ணீர் சிதறல். எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல, எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது. பிரிட்டனி, நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு
தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றிவிட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மெந்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம் அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய். வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலில் தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். ஹா, சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டில இருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸை உடைக்கிறியா? அற்புதம். திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன்.
பேபி பிரிட்னி இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா விரிக்கணும். Ano pwede sing banana spray sa small and trees like weirdo. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றமளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்குவது? பாருங்கள், இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. பல்காக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு. வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல் அவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா. இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள்.
ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது, எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கடை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டி எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை! என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட், எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர்! இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை! இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம்! பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலைமதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்த சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது. ஓ, இது நேரத்துல இல்ல. சரிதானே? சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறது. கேக் சேகரிப்போம். சரி, பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன. இது அனைவரும் கனவு காண்பதுதான். சிறிது மட்டுமே மீதம் உள்ளது. பெண்களே, நாங்கள் வெல்ல வேண்டும். மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார். ஆண்கள் பற்றி என்ன? இது ஒரு மோசமான கேக். நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம். எனக்கு கேக்குகள் உள்ளன. முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம். கிரீமை பிழியுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு அடுக்கு பரப்பினோம். இப்போது கிரீமை பிழியுங்கள். கேவின், உன்முறை. மிகவும் சரி. மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம். நண்பர்களே, நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். என்ன, என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா? ஓ இல்ல, நான் என்ன செய்தேன்? எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது. ஓ, நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா? ஆண்களின் கேக் கெட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே. அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் நேரம் உள்ளது. அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். ஓ, அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள். யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது. கைஸ், இது வேலை செய்தது. ஆம், இது ஒரு கேக் போல இருக்கிறது. பாருங்கள். ஓ, பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். செஃப் மேரி, உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்தீங்களா நண்பர்களே? இது அருமை. ஓ இல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் குறைவு. ஓ, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம். உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள். உங்கள் பணியை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். சிறந்த குழு பணத்தை வெல்லும். சரி, ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம். ஒரு கால்பந்து பந்து மோசமில்லை. அப்படியா? அடடா, ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் இல்லை, நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம். இல்ல அப்படியா? இப்போ ஸ்பான்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம். வாவ்,
ஸ்ப்ரேயா இருக்குது. அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது. சுவையா தெரியுது. சுவையும் ரொம்ப நல்லது. பெண்களே, நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள். ஆம். ஆமாம். சரி, பெண்கள் அணி வென்றது. மதிப்பெண் 1-0. நீங்க என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு, மல்டிடூ ஸ்போர்ட் கேம். நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் எப்படியும் உன்னை வெல்லுவேன். நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன். நான் தான் சமையல்காரன். நீங்கள் அதை செய்ய முடியாது. வாவ், பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்லத் தொடங்குகிறார். ஓ இல்ல, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல. ராக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா? ஓ, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்றுவிட்டார். வீடியோவை சஸ்டல் சற்று ஃப்ரஸ்ட்ரேட்டர்ஸ் உங்களுக்காகவே மறைச்சோம். கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்போர்ட் கேம் பதிவிறக்கவும். இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காக்டெயிலை தயாரிக்க வேண்டும். நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நம்முடைய வாய்ப்பு. நாம தர்பூசணிகளை எடுக்கிறோம். பக்கம் விலகுங்கள். நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த சரி, அடுத்தது. ஓ வாவ், ஆம் நண்பர்களே, இது மிகவும் உறுதியானது. சரி, கடைசி ஒன்று. ஆம், சரி. ஓ நண்பர்களே, நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்க போகிறேன். சரி அப்பா, நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன். நாம் பிளெண்டரை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா நமக்கு சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன். இது மிகவும் குளிராக இருக்கிறது. ஓ நன்றி. இது எனக்காகவா? இல்ல நிறுத்த. பயன்படுத்துவோம். சரி, அதை செய்யலாம். வணக்கம். பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள்? 1 மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே. ஓ வாவ், அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன? இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தர்பூசணி பானம் ஏற்கனவே பனியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. ஸ்ட்ரா போடுவதற்கே மீதமுள்ளது. ஒரு நிமிடம். இதோ ஆம், அளவு சரியாக இருக்கிறது. பெண்களின் குழு. பெண்களே, ஒன்றாக இருங்கள். நாங்கள் சிறந்த காக்டெயிலை உருவாக்குவோம். சரி, நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் பாண்டாவால் நிரப்புகிறோம். அது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. Apid or a chains to 20 verti and she I get a under amateur stress it vending. Guys. நீங்க 5+ டி பண்ணி 70 ஒரிக்கா ப்ராஜெக்ட் சோனிங்க பேர்டினட் காக்டெயில பாராட்டுவாரம் வந்துவிட்டது. சரி சரி, பார்க்கலாம். உங்களின் காக்டெயில்கள் பெரியதாக இருக்கின்றன. யார் சிறந்ததை செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். அது சரி. ஆண்களின் அணி என்ன செய்தது? ஓ, பெரிய பகுதியும் இருக்கிறது. ஓ, எனக்கு தர்பூசணி பானம் மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆண்களும் குழு வென்றது. ஆண்கள் வென்றார்கள். இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும். எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு பீட்சா மாவு உள்ளது. கேவின், இதை பிடி. டெட், இப்போது நீ. சரி, இப்போது மாவை நன்றாக உருட்டுவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். ஓ, நானும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்?
எனக்கு எதுவும் தெரியவில்லை. மன்னிக்கவும். நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? மன்னிக்கவும். நன்றி. ஓ நன்றி. பெண்களே, எனக்கு சாக்லேட் இருக்கிறது. சரி சரி, எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன. பயாட்டிஸ் பண்ணலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதை இளஞ்சிவப்பு மாவில் செய்ய போகிறோம். எங்களால பெண்கள் குழுதான். நாம் அதை உருட்ட வேண்டும். சரியானது. ஓ மைலி, என் கை. ஓ ஆம், அது உண்மையில் வலிக்கலாம். மன்னிக்கவும், நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. ஓ, என் ஏழை விரல்கள். இப்போ நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, அப்ப ஆண்கள் பத்தி என்ன? அப்படியா? டெட் என்ன யோசித்தான்? அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான். சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். கைஸ், நீங்கள் அதை பாத்தீங்களா? ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீஸில் மூடப்பட்டுள்ளேன். சரி, நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும். நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வாவ், நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள். அருமை. மேலும் மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் ஒரு படம். ஆண்கள் குழு, இது வெற்றி மனப்பாங்கு. நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்க தொடங்கலாம். அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம். The was beginnte Sir and Seal strawberry rich powder மற்றும் கனி வகைகளை வைக்கலாம். சப்பர்ஸ் அந்த ஓவனில் வைக்க வேண்டும். அது நான் இல்ல, நான் தான் முதல். வாவ், அது எளிதாக இருந்தது. சரி, அதை அடுப்பில் வைக்கலாம். ஓ, என் விரல், அது வலிக்கிறது. சரி, நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம். அப்படியே இது வேலை செய்யும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாங்க, இது வேலை செய்கிறதா? எனக்கு தோணுது இது சூடாகிறது. சரி, மிகவும் மெதுவாக. எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது. ஒரு பர்னர் கொண்டு. சரி இல்லையா? இது ரொம்ப வேகமா இருக்கும். சரி, சில முகமூடிகளை போடலாம். மற்றும் தீ. ஆஹா, என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம். சரி, அதுதான். உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. ஆண்களின் பீட்சா தயார். பெண்களின் பீட்சாவும் தயார். செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம். நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். சரி, நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். மிகவும் மோசமாக இல்லை. சரி, பெண்களின் குழு பற்றி என்ன? அது என்ன? ஓ வாவ், இது ஒரு இனிப்பு பழ பீட்சா. மிகவும் சுவையானது, சிறந்தது. பெண்கள் வெற்றி. சரி, பெண்களின் குழு வெற்றி பெற்றது போல தெரிகிறது. வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய பணம் வென்றுள்ளீர்கள். பெண்களே, நாங்கள் இப்போது கோடீஸ்வரிகள். எங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அத பாருங்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் பல நல்லவற்றை வாங்கலாம். Yes, அங்கிருந்து ஃப்ரோகர் செயின் ட்ரெயின் அண்ட் மில்க் ஷேக் அண்ட் ஃபயர் கியர். நீங்கள் அவற்றை முயற்சிக்க விரும்புவீங்க. ஆனால் இதுவும் ரொம்ப சீக்கிரம். நம்ம கார்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த வேகத்தில் அதை குடிக்க போகிறீர்கள்? மைக், நீ மெதுவாக இருக்க போகிறாய். உனக்கு சராசரி வேகம் உள்ளது. மேலும் உனக்கு வேகமான வேகம் உள்ளது. இது செய்யலாம். மியா ஏற்கனவே அதை குடித்து கொண்டிருக்கிறாள். இது ரொம்ப சுவையாக இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிரீம். வாவ்! மனிதா. ஆமாம் மியா, நீ பைத்தியம். எனக்கு அவசரம் இல்லை. நான் இதை நடுத்தர வேகத்தில் குடிப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. கீழே ஏதோ இருக்கிறது. வாவ், குளிர். சரி, நான் என் காக்டெயிலை முயற்சிப்பேன்.
நாம் காத்திருக்க வேண்டும். நான் அதற்கு ஹாம்பீரடைந்து விட்டேன். நன்றாக 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடா அது கொடுமா. வாழ்த்துக்கள் மைக். ஓ, இப்போது இன்னும் வேண்டுமா? இல்ல, நான் தூங்க போறேன். சரி, இந்த முறை உங்களிடம் KFC சிக்கன் இருக்கிறது. அருமை. அதை விரைவில் சாப்பிடுவோம். ஆனால் முதலில் கார்டுகள். அதை திருப்புங்கள். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். மியா, உன்னிட்ட என்ன இருக்கிறது? சராசரி வேகம். மைக் வேகமாக இருக்கிறார். யூஹூ, அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் முழு வாளியையும் சாப்பிடப் போகிறேன். ஐயோ மைக், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ, என் சிக்கன். ஓ, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ இல்லை, என் சிக்கன். ஓ சரி. ஊஃப், எனக்கு இதை இனி வேண்டாம். என்ன, ஒரு வீடற்ற மனிதன் என் கோழியை சாப்பிட்டான். மியா, நிக்கோலிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமாம், நீ சரியாக சொல்கிறாய். அவள் மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாள். அதனால் அவளது KFC கோடிவாளியை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாவற்றையும் சாப்பிடும் நேரத்திற்குள்ள அவள் ஒரு கோழி காலுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியும். அருமையான யோசனை மைக். எனக்கு இந்த கோழி மிகவும் பிடிக்கும். அருமை. வாவ், அது பாருங்கள், ஒரு பக்கெட் மால்டீசர் காண்டீஸ். சரி, உன்னிட்ட என்ன கார்டுகள் இருக்கின்றன? மைக் இன்று மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்தில் இருக்கிறார். மோசமில்லை. மியா வேகமாக இருக்கிறார். அருமை. ஹூரே, எனது பிடித்த இனிப்புகள். நான் அவற்றையெல்லாம் ஒரு ஸ்ட்ராவின் உதவியுடன் சாப்பிடுவேன். அது மிகவும் வேகமாக இருக்கும். அட, அது மிகவும் சுவையாக இருந்தது. நான் முடித்து விட்டேன். நிக்கோல், வா. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் சாப்பிடுவேன். இதோ என் மாயமான ஸ்லைடு. என் மிட்டாய் அதில் இருந்து கீழே வந்து நேராக என் வாயில் போகும். எனக்கு இன்னும் வேண்டும். என்ன என்ன, அதுதானா? ஓ இல்லை, அது சோகமாக இருக்கிறது. ஆம், எனக்கு முழு வாளி மால்டீசர்கள் இருக்கின்றன. நான் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை, ஆனால் நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. நன்றி நிக்கோல், அதுவே நமக்கு தேவைப்பட்டது. மற்றும் எனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. ஓ, இந்த முறை சிறிய ஒட்டகச் சிவிங்கிகள். நான் உங்களை பொறாமைப்படவில்லை. இல்ல நண்பர்களே, நீங்களுடைய அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. மியா மெதுவாக இருப்பார் மற்றும் மைக் சராசரி வேகத்தில் இருப்பார். பின்னர் நிக்கோல் வேகமாக இருப்பார். அசோவில் கோபப்படாதீர்கள். நீங்கள் விரைவாக முடித்தால் அது நல்லது. அவை மிகவும் மோசமானவை. இந்த அருவருப்பான உணவை அகற்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியிருக்கும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் நான் முடித்து விட்டேன். மைக், நீ சிரிக்கிற. நீ அதை சாப்பிட மாட்டேவென்று. ஆனால் நீ சாப்பிட வேண்டும். அப்போ ஓ, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அவை ரப்பர் போல் இருக்கின்றன. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் அதை மென்று முடியவில்லை. நிக்கோல், போதும். அதுதான் மைக், நீ சிறந்தவன். மியா, வா. எனக்கு அவசரம் இல்லை. நான் ஒரு ஆக்டோபஸ் சாப்பிட வேண்டும். அப்ஸ், ஓ, ஆப்ஸ். சிறிது அதிகமாக செய்துவிட்டேன். நான் ஒரு என்ன என்ன நீங்கள் அனைவரும் தூங்குகிறீர்களா? அட, அதுதான் சிறந்தது. குளிர். இப்போ எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். ஐப்பை ஆக்டோபஸஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன். அருமை. என் தட்டையை மேசையில் வைக்கிறேன்.
நான் முடித்து விட்டேன். ஆஹா, ஓ மை காஷ், நூடல்லாவோட பிரிங்கிள்ஸ் அருமை. நீங்க அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? அப்போ அட்டைகளை எடுக்கவும். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். அது வருத்தமாக இருக்கிறது. மியா சராசரி வேகத்தில் இருக்கிறார் மற்றும் மைக் வேகமாக இருக்கிறார். அதை முயற்சிப்போம். வாவ், சிப்ஸ் மற்றும் நூடல்லா ஒரு சிறந்த கூட்டணி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையும் முயற்சிக்கிறேன். மைக், நீ எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறாய்? ஓ மை காஷ். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஓ, என் கை சிக்கிக் கொண்டது. அது வெளியே வரவில்லை. ஓ ஓப்ஸ், மன்னிக்கவும் மைக். அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆமாம், சரி, நகைச்சுவையாக இருக்கிறது. இது வலிக்கிறது மியா. மன்னிக்கவும் மைக். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் என் சிப்ஸ் எல்லாம் சிதறிவிட்டது. அது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இப்போது நான் அதை கீழே போட்டு விட்டேன். அதை எடுக்க வேண்டும். வாவ், கிட்காட் நூடுல்ஸ். ஓர் நிமிடம், அது சாக்லேட்டால் ஆனதா? அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. மைக் மெதுவாக இருக்கிறார், நிக்கோல் சராசரி வேகத்துல இருக்கிறார் மற்றும் மியா வேகமாக இருக்கிறார். சரி, தொடங்குவோம். நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன், ஆனால் அவை அதிவேகமாக வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது என் சொந்த வடிவமைப்பு. மைக், மியாவை பாரு. என்ன நடக்கிறது? ஓ வாவ். ஆமாம், அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ஓ ஆமாம், இங்கே என் நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். சாக்லேட் நூடுல்ஸ் நான் இதற்கு முன் முயற்சித்ததில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. அது குளிர்ச்சியானது. என்ன குளிர்ச்சியானது? கடைசி நூடுல் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அருமை. இப்போது நான் என் நூடுல்ஸை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. மியா சரியாக சொன்னாள். அருமை. நான் இப்போது அதை சாப்பிடுவேன். மைக் மிகவும் மெதுவாக இருக்கிறான். ஓ, நான் அவனை உதவுகிறேன். வாருங்கள். நன்றி மியா. அருமா, நான் அவன் நூடுல்ஸ் எடுப்பேன். சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். நிக்கோல், நீ இதை செய்தாயா? இல்லை, எனக்கு என் சொந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. ஓ, இது நிக்கோல் அல்ல என்றால் மியா ஒப்புக்கொள். யார் அது? நான் மிகவும் குறைவாக முயற்சித்தேன். இல்ல, என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த சாய் எனக்கு உதவும். கூல். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது என் டெடி கரடி. பேராசை. ஹூரே. உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே. இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல, ஓ, தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது.
சங்கிச்சவும் மிகவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல எனக்கு எலுமிச்சை பிடிக்காது, ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு, எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு, ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது, ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட்டை சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன், நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. எம் எம், இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன், ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிப்பை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன? ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது, ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவை, என் ஏழை மூக்கு. இதை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இதை முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம்.
ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன என்ன? ஓ என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் பெண்ணே, ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல, எல்லாம் முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊத போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. வாவ், இது நுடல்லா. தெரேசிக்கு மிகச்சிறிய ஜார், மார்டினுக்கு நடுத்தர அளவிலான ஜார், ஜில் மறுபுறம் மிகப்பெரிய நுடல்லா ஜார் வைத்திருக்கிறார். சரி, நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். இதை பரிசோதிப்போம். மூடியை அகற்றி கொஞ்சம் முயற்சிக்கவும். வாவ், எவ்வளவு சுவையாகவும் சாக்லேட்டாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. ஒரு பூண்டு நசுக்கும் கருவியை எடுத்துக்கொண்டு அதில் வச்சு இப்போது நான் முழு நுடல்லாவையும் சுவைக்கலாம். ஓஹோ, சாக்லேட் பேஸ்ட் பிழிந்து வந்தது, ஆனால் நான் இதை எடுக்க முடியாது. ஓ ஆம், இறுதியாக இது வெளியே வந்தது. சரி, இது உன்முறை. வாருங்கள் மார்டின். சரி, எனக்கு நுடல்லா ரொம்ப பிடிக்கும். அது சுவைக்க காத்திருக்க முடியல. இந்த கரண்டியை நுடல்லாவுக்காகவே பயன்படுத்துவோம். ருசியா இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆம், இது ரொம்ப இனிப்பா இருக்குது. இப்போ என் வரிசை. இதை திறப்போம். இது மிகவும் பெரியது. நான் அதை செய்ய முடியாது. மூடி சிக்கி இருக்கிறதா? ஓ, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். காத்திரு. இதுதான். ஒரு துருவியை எடுத்துக்கொள்வோம் மற்றும் மூடியில் சில துளைகள் செய்யலாம். ஓ ஆமாம். இப்போது ஜாரை திருப்பி இவ்வாறு நான் ஏன் இது இவ்வளவு கனமாக இருக்கிறது? நான் செய்துவிட்டேன். அந்த நுடலா பிழிந்து வர்றதை காணுங்கள். வாவ், அற்புதம். ஓ ஆம், இப்போது நான் அதை நூடுல்ஸ் போல சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. ஓ மார்டின், நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யலாம். ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆம், இது ருசியா உள்ளது. ஏய், நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா? அது எனது. நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. நான் வேகமா செய்கிறேன். நான் சாப்பிடுவதற்கு சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் பிறந்த நாளில் எனக்கு இவ்வளவு மட்டுமே காண்டி கிடைக்கும். நான் உற்சாகமா இருக்கிறேன். என்ன ஜில், நீ அதையெல்லாம் சாப்பிட்டியா? சரி, உனக்கு பெரிய வயிறு இருக்குது. ஓப்ஸ்.
ஐப்ரிஸ் உங்களுடைய மால்டீசர்கள் இருக்கின்றன. ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார், மிகவும் அதிகம். அவர் பகிர விரும்பவில்லை. நண்பர்களே, மார்ட்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது. ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார். ஒரு சிறியது. மார்ட்டின், நீ முடியாது. இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். மார்ட்டின், நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? இல்ல, நீ என்னோட பகிரவில்லை. நான் உனக்கு ஏன் அதே செய்வேன்? நான் அதை உன் உதவியின்றி எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆம், சாக்லேட் காண்டி குளிர். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மால்டீசர்ஸில் பால் ஊத்துங்க. இப்போ எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு ருசியாக இருக்கிறது. மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் ஸ்டேசி, நாம கொஞ்சம் திருடலாமா? இல்ல, அதை பற்றி கனவிலும் நினைக்காதே. மார்ட்டின், வாவ், நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி இங்க எனக்கு தேவையில்லை. ஓ, ஆனா இது விழுந்துடும். எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்க தொடங்கலாம்? ஓ இல்ல, நான் இதை விரைவாக செய்வேன். ஓ இல்ல, நான் இதையெல்லாம் களைஞ்சிட்டேன். ஸ்டேசி, ஜில், ஃபாரஸ்ட், மார்ட்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. ஓ, அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். ஒரு பெரிய ஃபேட்ல உள்ளது. அது ரொம்ப வேடிக்கையாக குலுக்குகிறது. ஜில் ஒரு நடுத்தர ஃபேட்ல பெற்றாரு. சாதாரணம். அது குளிர்ச்சியாக இருக்கு. சரி, ஸ்டேசியோட தொடங்கலாம். நிச்சயமாக அதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் வேடிக்கையாக நீள்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. காத்தீரு, என்ன நடந்தது? ஓ இல்ல, என் கோலா கிட்டத்தட்ட விழுந்துடுது. நீ என்ன பண்ற ஸ்டேசி? கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ருசியாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. இப்போது என் முறை. எனக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். கோகா கோலா ஜெல்லி. இதைவிட சுவையானது என்ன இருக்க முடியும்? அருமை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆப்ஸ், நான் அதை மென்று சாப்பிடவில்லை. இப்போது நானும் ஒரு பாட்டிலாக குலுக்குகிறேன். நிறுத்து. நன்றி மார்ட்டின். இப்போ இறுதியாக எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த சோசைப்போம், இது ரொம்ப சுவையா தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. இதுவரை நான் இது போன்ற நல்லதை சாப்பிட்டதில்ல. நான் அவசரப்பட விரும்பவில்லை, ஆனால் அதில் என்ன நடக்கிறது? அது குலுக்குவதை நிறுத்த முடியாது. ஐயோ, ஓ ஓ, அடடா, இது கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆஹா, யாராவது உதவுங்கள். ஓ பெண்களே, கவனமாக இருங்கள். அது உங்கள் தலைக்கு அடிக்கப் போகிறது. ஓ, நீங்கள் அதை நிறுத்த முடிந்தது. இப்போது நீங்கள் அதை சாப்பிடலாம். மார்ட்டின், வாருங்கள். நீங்கள் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவினர். இது எல்லாம் எனக்காக. நியாயமற்றது. சரி, அவனை ஏமாற்றுவோம். பாருங்கள், நாங்களும் வலிமையானவர்கள் மற்றும் மிகவும் சுவையானவர்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக ஒரு துண்டை பிடிக்க முடிவு செய்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது மார்ட்டினை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது. மெல்லுவது அவசியம். ஆனா பாருங்க, ஸ்டேசி உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். சரிதானே ஸ்டேசி? ஆம், அருமை. ஓ, இறுதியாக இந்த முறை நீங்கள் கிட்கேட் சுவையுடன் சாக்லேட் நூடுல்ஸ் பெற்றுள்ளீர்கள். இதை நீங்கள் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. ஸ்டேஷியிடம் பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளது. மார்ட்டினிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது. ஜில்லிடம் மீண்டும் சிறிய ஒன்று உள்ளது. இதை முயற்சிப்போம். ஜில், வா, தொடங்கு. நிச்சயமாக இதை முயற்சிப்போம். இது அற்புதமாக இருக்கிறது. இதுவரை இவ்வளவு சுவையாக எதையும் சாப்பிட்டதில்லை. ஓ, இது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. நான் திசைப்படுத்தப்பட்ட குச்சிகளை கொண்டு சாப்பிட போகிறேன். இது வேலை செய்யலை.
இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. என்னை சிரிக்காத. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அறிவேன். சாப்ஸ்டிக்ல நியூடில்ஸை இப்படி சுற்றி விடுவேன். இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் நூட்பால் இருக்கிறது. அதுதான் எனக்கு தேவை. அதை அப்படியே நக்கி சாப்பிடுவது எளிது. மார்ட்டின், அது ஒரு நகைச்சுவையான யோசனை. கவனமாக இரு. ஜில் கொஞ்சம் விரும்புகிறாள். இந்த வாளி உங்கள் தலையில் நன்றாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். வேடிக்கையாக இல்லை? ஆனால் இது ருசியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஆம், நீங்கள் சுவையாக சாப்பிடுகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் முழுவதும் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறீர்கள். என்ன மார்டின், நீ முழுவதும் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? சரி, நான் அதை தொடச்சு விடுகிறேன். இப்போது எப்படி? சரியா? சரி, கிட்டத்தட்ட. But the answer, the most சுவையா சிரிச்சு சுவையா நீங்க பேச என்ன பொறாமைப்படுறீங்களா? ஹாஹா. சரி, நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிடுவேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க எப்படி என்று எனக்கு தெரியும். ஆமா, நானும். ஜில், அவளது நூடுல்ஸை ஹேர் ட்ரையர்களால் உருக்குவோம். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஜில், நீ இதை செய்கிறாயா இல்லையா? ஓ, மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். ஆம், ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். சரி, இது வேடிக்கையாக இருக்கும். ஸ்டேசி தனது நூடில்ஸ் திரவ சாக்லேட்டாக மாறியதை உணரும்போது அவளது எதிர்வினையை பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை. சரி, அவள் அதிர்ச்சி அடைவாள். நீ என்ன செய்தாய்? காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. வாளியை திருப்பி சாக்லேட் எல்லாம் உங்கள் மேல் ஊற்றி விடுகிறேன். ஓப்ஸ், தவறுதலாக செய்துவிட்டேன். ஆனால் இல்ல, நன்றாகவே செய்தேன். அது இன்னும் சாக்லேட் தான், அதனால் நாம் அதை சாப்பிடலாம். இப்போது அனைவரும் சாக்லேட்டையும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் ருசிக்கலாம்.